ஹாய் ஆல், வெல்கம் டு மை டைனி வேர்ல்ட். நான் நிறைய நாள் வீடியோ போட்டுட்ருக்கேன். பட் என்னை பற்றின ஒரு பர்ஃபெக்ட் இன்ட்ரடக்ஷன் வீடியோ இது வரைக்கும் கிடையாது. அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். த்ரூ அவுட் த டே நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்துக்கிட்டே நான் என்னை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே vlogs பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். மண்டே மார்னிங்கிறதால வீடு கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். பிகாஸ் வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வீட்டிலேருந்து வெளியே கிளம்புனதுக்கப்புறம் தான் வீடு யூஸ்வலாக எனக்கு க்ளீன் பண்ண முடியும். ஏன்னா திங்ஸ் திரும்ப திரும்ப அவங்க யூஸ் பண்ண அது கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்க மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போல்லாம் இந்த டெய்லி ரொட்டீன் வந்து இந்த ஐஸ் க்யூப்ஸில் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுறது ரொட்டீனாக வச்சிட்ருக்கேன். பிகாஸ் என்னோடய ஃபேஸ் பழைய மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறது நிறைய பேரோட கமெண்ட்ஸ் இருக்குது. அதனால நான் அதை ஃபாலோ பண்ணுறேன். இன்றைக்கி கொஞ்சம் 6:30க்கு தான் எழுந்திரிச்சேன். பிகாஸ் சண்டே கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்தது, வெளியே போயிருந்தோம். அதனால் குயிக்காக ஒரு லஞ்ச் பண்ணிடலாம் கவிஷ்க்கு ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து ரேப் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணேன். பட் அவனோட பிளான்ஸ் வேறையாக இருந்தது. அண்ட் பேக் டு மீ, நான் வந்து ஒரு பாண்டிச்சேரி பொண்ணு. பிறந்து வளர்ந்தது எல்லாமே பாண்டிச்சேரியில் தான். கிராஜுவேஷன் வரைக்கும் அங்கே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ்க்கு சிங்கப்பூர் போனேன். அங்கேயே ஒரு 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் பண்ணியாச்சு. என் ஹஸ்பண்ட் அப்போ யூஎஸில் இருந்தாங்க. ஸோ கல்யாணம் பண்ணி ஒரு 15 டேஸ்லேயே நானும் யூஎஸ் போக வேண்டிய சுச்சுவேஷன். நான் ட்ராவல் பண்ணிட்டேன். எனக்கும் அதுதான் விருப்பமாக இருந்தது அப்போது. பட் நான் யூஎஸை விட அதிகமாக எதிர்பார்த்த ஊருன்றது வேறு. பட் எனக்கு அமைஞ்சது அது. ஏன்னா ரொம்ப நாள் அம்மா அப்பா விட்டு இருந்துட்டோம், கொஞ்சம் பக்கத்தில் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணியிருந்தேன். பட் நம்ம பிளான்ஸை விட காடோட பிளான்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்ற மாதிரி எனக்கு அப்படி கிடச்சிது. அண்ட் ஐ எம் a twin. எனக்கு ஒரு ட்வின் சிஸ்டர் இருக்கா. ஸோ அப்பா அவளை பற்றி பிரியறதை பற்றிலாம் நான் ரொம்ப பெருசாக யோசிச்சதில்லைன்னு நினைக்கிறேன். பட் இப்போ அவளை விட்டுட்டு இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். சேம் ஆஸ் அவளுக்கும் அப்படி தான் இருக்குது. 2 பேரும் பக்கத்து பக்கத்தில் நான் நல்லா இருக்குமோ அப்படின்னு சொல்லி நிறைய தடவை யோசிச்சிருக்கோம், பேசியிருக்கோம். பட் நம்ம நினைக்கிறதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் நடந்துடுறது இல்லைல்ல. நான் ஒரு 4 இயர்ஸ் யூஎஸில் இருந்தேன். லைஃப் அப்படியே போச்சு. தென் இட்ஸ் டைம் ஃபார் அஸ் டு கம் பேக். கவிஷ்க்கு இப்போ 3 இயர்ஸ் வந்தது. கரெக்டாக வந்து சென்னையில் ஒரு வீடு பார்த்து எவ்ரிதிங் இன் செட்டில் நாங்கள் பண்ணி ஒரு வீடு பார்த்து கிண்டர் கார்டன் போய் ஒரு 2-3 மந்த்ஸ்லேயே என்ன ஆயிடுச்சுன்னா லாக்டவுன் வந்துருச்சு. ஸோ வி ஹாவ் டு அகெயின் ஷிஃப்ட் பேக் அப்படின்னு நினச்சோம். பட் அந்த டைமில் எதையுமே பெருசாக பிளான் பண்ணல. ஸோ வீடை பூட்டிட்டு நான் என்ன பண்ணிவிட்டேன், நான் எங்கள் பேரண்ட்ஸ் கூட போயிட்டேன். என் ஹஸ்பண்ட் வந்து அவங்க பேரண்ட்ஸ் கூட போயிட்டாங்க. ஏன்னா இப்போ எங்கள் சிப்ளிங்ஸ் எல்லாருமே நியர்பை இல்லை, பேரண்ட்ஸ் தனியாக இருந்தாங்க. ஸோ எங்கள் 2 பேராலுமே சான்ஸ் எடுக்க முடியல. கண்டிப்பாக நாங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருந்தது. ஸோ நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போ, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போய் அவங்கள பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வரைக்குமே நான் அவருக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கேன். அப்படின்னா தட்ஸ் ஒன் த ரீசன். அவன் ரேப் வேணாம், எனக்கு வந்து சப்பாத்தி அப்படியே பிச்சு போட்டு சீஸ் போட்டு தாங்கன்னு சொல்லிட்டான். இட்ஸ் ஹிஸ் ஃபேவரட். ஸோ அதையே பேக் பண்ணி கொடுத்தாச்சு. அண்ட் அவனை ட்ராப் பண்ணிட்டு யூஸ்வலாக வாக் போவேன். ஷூ போட்டிருந்தேன்னா ரொம்ப நேரமே ஒரு 1 hour கிட்டே வாக் பண்ணியிருப்பேன். பட் பஸ் வந்துச்சு, நான் அவசரமாக வந்தால ஷூ போடலை. அதனால் கொஞ்சம் நேரம் வாக் பண்ணிவிட்டு உடனே வீட்டுக்கு வர மாதிரி ஆயிடுச்சு. என்னோட எவ்ரி நைட் வந்து நான் சொல்கிறது காஃபி நெக்ஸ்ட் டே குடிக்க மாட்டேன்னு. பட் எவ்ரி டைம் மார்னிங் நான் எழுந்திரிச்சோன்னே ஃபர்ஸ்ட் இன் மை மைண்ட் எனக்கு காஃபி தான் தேடும். நீங்களும் இந்த மாதிரி காஃபி பர்சனா அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் காஃபி குடிக்கிற டைம் நோ ஒன் இஸ் கோயிங் டு டிஸ்டர்ப் மீ. நான் ஒரு சாங் போட்டுட்டு அந்த காஃபியை ரிலாக்ஸாக குடிக்கணும். எனக்கு இந்த மாதிரி டைம்னால் டெய்லி கிடைக்காது. கிடைக்கும் போது நான் யூஸ் பண்ணிக்கணும். அண்ட் பேக் டு அவங்கள ஆஃபீஸ் கிளப்பணும். ஸோ அவங்க ட்ரெஸ் சைன் பண்ணி வைக்கிறது அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த ஒர்க்ஸ் முடிக்கிறதுன்னு வீட்டில் நிறைய வேலை இருக்கும். நான் வந்து ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். பிகாஸ் ஏன்னா நிறைய ஜாமான் சேர்க்க வேணான்றது என்னோடய மெயின் டார்கெட்டாக இருக்குது. பிகாஸ் நாங்கள் அதிகமாக ட்ராவல் பண்ணதால் இப்போதைக்கு நான் இருக்க திங்ஸை வச்சு தான் ஓட்டிகிட்ருக்கேன். வீட்டுக்கும் நிறைய திங்ஸ் வாங்கலை. அதில் ஹஸ்பண்ட்க்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் ரொம்ப மினிமல் பர்சன் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். எனக்கு கொஞ்சம் திங்ஸ் தேவை தான். பட் இப்போ மினிமலாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஆனால் கிச்சன் திங்ஸ் எல்லாமே கொஞ்சம் தேவையானதுக்கு அதிகமாகவே வாங்கிட்டேன்னு நினைக்கிறேன். ரெஸ்ட் ஆஃப் த ஃபர்னிச்சரில் தான் கொஞ்சம் பேலன்ஸ் வச்சுருக்கேன். லாஸ்ட் பீசஸ் ஆஃப் ப்ரெட்ஸ் கொஞ்சம் இருந்தது. அதான் இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு புட்டிங் கேக் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு பிளான்ஸ் இருக்குது. யூஸ்வலாக அதை பண்ணுறது. அண்ட் இப்போல்லாம் கொஞ்சம் ஜீரா வாட்டர் ரெகுலராக குடிக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். ஏன்னா நான் தண்ணி குடிக்கிறதே ரொம்ப கம்மியாகிடுச்சு. அதுவும் இந்த வெயிலில் ஃப்ரிட்ஜை திறந்து ஐஸ் வாட்டராக குடிச்சிட்ருக்கேன். ஸோ அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுன்றதுக்காகவே இதை போட்டு டேபிளில் வச்சிடுறது. அப்போ அதை நான் ஃபாலோ பண்ணாதான் என் ஃபேமிலியில் இருக்க எல்லோரும் ஃபாலோ பண்ணுவாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து சரியான இந்த மேங்கோ ஃப்ரூட்டுக்கு அடிக்ட் ஆகிட்டார். பிகாஸ் ரொம்ப நாளாக சீசனுக்கு நாங்கள் ஊரில் இல்லை. ஸோ இந்த சீசன் இருந்ததை அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. எனக்கு இதை சாப்பிட்டு லாஸ்ட் வீக் சிக்காக வேறு ஆகிடுச்சு. அந்த ஃப்ரூட்ஸை பார்க்கவே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. லாக்டவுன்லாம் செமையாக போச்சு. அண்ட் என் பேரண்ட்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணது, கவிஷ் அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் கூட இருந்ததெல்லாம் இட்ஸ் அ கிஃப்ட் டைம் ஃபார் அஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் லேட்டர் எங்கள் டேடி கொஞ்சம் சிக்காக இருந்துச்சு அண்ட் ஹீ லெஃப்ட் அஸ். அந்த மொமெண்ட் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். எங்களால் அந்த பெயின்லேருந்து வெளியே வரவே முடியல.
அந்த மொமெண்ட்டில் நானும் என் தங்கச்சியும் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகிட்டோம். பிகாஸ் என்னோட இன்னும் 2 சிஸ்டர்ஸ் அண்ட் அம்மாவை நாங்கள் பார்த்துக்கணும். நாங்களே இப்படி இருக்கோம் அப்படின்னா அவங்களோட பெயின் இன்னுமே அதிகமாக இருந்திருக்கும். ஏன்னா அவங்க ரொம்ப க்ளோஸ் பாண்டிங் டேடி கூட. பட் ஸ்டில் அவங்கள கொண்டு வரது, அவங்கள புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆணுச்சு. தென் நாங்கள் இருந்த சப்போர்ட்டில் அவங்க கொஞ்சம் தெளிஞ்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நான் ரீசெண்டாக இந்த 3 ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நாள் உங்கள் ஸ்கின்னை கண்டுக்காமல் விட்டுட்டு திரும்ப வந்து யூஸ் பண்ணோன்னா இதுக்கு செம்ம ரிசல்ட் கொடுக்குது. இது 3மே காம்பினேஷனில் யூஸ் பண்ணுங்கள். இதை பற்றி டீட்டெயில் வேணும்னா சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் லிங்க்கோடு ஷேர் பண்ணுறேன். அண்ட் வந்து பட்ஜெட் ப்ரைஸில் வரும், அஃபோர்டபுளாக தான் இருக்கும். நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணும்போது நல்லாவே ரிசல்ட் தெரியும். நான் பேங்கிள்ஸ் மட்டும்தான் டெய்லி யூஸ் பண்ணுறேன். என்னடா தாலியை கழட்டி பாக்ஸில் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்க்காதீங்க. அதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது. என்னன்றதை நான் சீக்கிரமாகவே ஷேர் பண்ணுறேன். ஏன்னா அது சொல்லணுன்னா இந்த ஒரு வ்ளாக்லாம் பத்தாது. இட் டேக்ஸ் மோர் தென் 10 minutes ஆகும். அண்ட் அது ஒரு செம்ம த்ரில்லிங்கான ஸ்டோரி தான். அண்ட் பேக் டு மை ஃப்ளாஷ்பேக் என்னென்னா, டேடிக்கு அப்புறம் லைஃப் இஸ் நாட் ஈஸி. அண்ட் இவங்களுக்கும் வந்து யூரோப் ப்ராஜெக்ட் ஓகே ஆனதால் இவங்களும் ட்ராவல் பண்ணியே ஆகணும் அப்படின்றதுக்காக கிளம்பிட்டாங்க. நான் அப்போ அம்மா கூட அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தேன். சிஸ்டர்ஸ் எல்லாமே வேறு வேறு இதில் ஸ்டேட்ஸில் இருந்ததால் எல்லாருமே பசங்க படிக்கிறாங்க ஸ்கூலுன்றதால தே ஹாவ் டு கோ. சாரி, என்னோட ஃப்ரிட்ஜு கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்குது. ஆல் பிகாஸ் ஆஃப் த வீக்கெண்ட் 2 பேரும் யூஸ் பண்ணி மெஸ்ஸியாக தான் வச்சுருப்பாங்க. நான் அதை பேக் டு ஃபார்ம் கொண்டு வரதுக்குள்ளே நெக்ஸ்ட் வீக்கெண்ட் ஆகிடும். கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் நேற்று பண்ணதோட லெஃப்ட் ஓவர் இருந்தது கீ ரைஸ். ஸோ அதே லஞ்சுக்கு வச்சுக்கலாம். அண்ட் சாலட் அவங்களுக்கு பண்ணது அண்ட் கவிஷ்க்கு பண்ணது எல்லாமே இருந்தது. கவிஷ் பண்ண சப்பாத்தியும் இருந்தது. ஸோ அதை வச்சே பேலன்ஸ் பண்ணிடலாம் என்னோடய லஞ்ச் அப்படின்னு பிளான் பண்ணேன். இன்றைக்கி இது கிடச்சிதே. சில நாளில் ஒன்றுமே இருக்காது, என்ன சாப்பிட்றதுன்னு யோசிச்சுட்டு சாப்பிடாமையே இருந்துருவேன். அண்ட் லஞ்ச் சாப்பிடும்போது யோசிச்சுலாம் நான் டிவி பார்ப்பேன். மற்ற டைம் இந்த சீரியல் பார்க்குறது, இந்த வேலைலாம் வச்சுக்கவே கூடாதுன்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். என்னோடய லஞ்சை முடிச்சுட்டு இன்றைக்கி கொஞ்சம் ப்ரெட்ஸ் இருந்ததுன்னு சொன்னேன்ல, அதை வச்சு ஒரு புட்டிங் கேக் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்திருக்கேன். இந்த கேக்கில் நீங்கள் இதை ஃபஸ்ட்டு போடணும் அதை ஃபஸ்ட்டு போகணுன்னா எதுவும் கிடையாது. எப்படி போட்டிங்கனாலுமே இந்த கேக் நல்லா தான் வரும். ஏன்னா அப்படியாப்பட்ட ஒரு ரெசிபி தான் இது. 2020யோட ஃப்ளிப்லேருந்து வந்து 2023ல் எனக்கும் வீசா வந்துருச்சு. நானும் அவங்க கூட ட்ராவல் பண்ணணும். நீ மெயினாக ஃபோர்ஸ் பண்ணதே அம்மா தான். நீங்கள் எல்லோரும் செட்டில் ஆனீங்கன்னு தெரிஞ்சால் தான் எனக்கு நிம்மதி. தயவு செஞ்சு அவங்க கூட கிளம்பிடு அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. ஸோ நான் அதுக்கு நோ சொல்லவே முடியல. ஏன்னா பேரண்ட்ஸ் எல்லாருமே நம்ம ஒன்றா இருக்கிறத பார்க்கணும் தானே நினைப்பாங்க. அதனால் நான் அம்மாவை விட்டுட்டு அவங்களுக்கு சேஃபாக எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் ட்ராவல் பண்ணேன். ரொம்ப கோல்டான கண்ட்ரின்றதால எங்கள் பேரண்ட்ஸை கூப்பிட்டு போகிறது அவ்வளோ ஈஸியாகவும் இல்லை எங்களுக்கு. அண்ட் ஹீ இஸ் பேக். எங்களோட ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டோரியை நெக்ஸ்ட் வ்ளாகில் கண்டினியூ பண்ணுறேன். எங்கள் வ்ளாக்ஸ் வச்சுருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்டே வித் அஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.